பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம். எவ்வளவோ அமல்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். செல்வத்திற்காக அல்லாஹ்வை திக்ரு செய்து நம்ம என்ன பண்ண முடியும்? செல்வத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவோ விஷயங்களுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா திக்ருகள் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை படைக்கப்பட்டிருக்கு. அப்படி நினைவு கூறுபவர்களுக்கு அல்லாஹ்வும் நினைவு கூறுவான். அல்லாஹ் எப்படி நினைவு கூறுவான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான நல்லதை கொடுக்கறது தான் அல்லாஹுடைய நினைவு கூறுதல். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நமக்கு என்ன வேணுமோ, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை கொடுப்பான். முக்கியமாக நமக்கு செல்வாக்கு அதிகமாகும், செல்வம் அந்தஸ்து உயரும். நமக்கு அதுதான் அதிகமான பிரச்சனையாகவே வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு செல்வத்தின் குறைபாடுகள் இருக்கும்போது அதிக திக்ருகளில் ஈடுபடுங்க, அதிக இஸ்திகஃபாரில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வறுமையின் கதவை அடைத்து செல்வத்தின் கதவை திறந்துவிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே அந்த ஒரு ஏழ்மையான ரொம்ப நெருக்கடியான நிலைமை வராமல் இருக்கும். பிறரிடத்துல கையேந்தக்கூடிய தேவை இல்லாமலும் என்ன பண்ணுவான்? அல்லாஹ் வைப்பான். அதற்கு நம்ம திக்ரு செய்வது இன்னும் அவசியம். சிலருக்கு பெரும் பண நெருக்கடி இருக்கும். முக்கியமாக அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நம்ம சொல்கிறது, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரையும் ஒதுக்கோங்க. அது கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாள் முழுவதும் அதிகமான நேரம் திக்ருகளில் ஈடுபடுங்க. ஏன்னா அதிக திக்ரு செய்ய உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அது உங்களுக்கு சதக்காவுடைய நன்மையும் சேர்த்தி கொடுக்கும். அப்போ சதக்காவுடைய நன்மையும் சேர்த்தி கிடைக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். சதக்கா செய்வதன் மூலமாக செல்வம் அதிகமாகும். நம்மள்கிட்டயே செல்வம் இல்லாத போது சதக்கா செய்ய முடியாது. அதுக்கு பதில் திக்ரு ஓதி அந்த சதக்கா நன்மையை பெற்று நம்ம என்ன பண்ணணும்? செல்வத்தை அதிகரித்து கொள்ளணும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும்போது என்ன சொல்லணும்னா, என்கிட்ட இப்போ செல்வம் இல்லை, நான் நிறைய திக்ரு ஓதுறேன், எனக்கு அதை கொண்டு செல்வத்தை கொடுத்துரு. அதுக்கு பிறகு செல்வம் கிடைத்ததுக்கு பிறகு நான் என்ன பண்ணுவேன்? அதை நல்ல வழியில் செலவு பண்ணி கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு உதவுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, நிச்சயமாக ஒரு உலக தேவையோடு சேர்த்து நன்மையும் ஒருவர் கேட்டால் அவர்களுக்கு அந்த உலக தேவை நிறைவேற்றப்படும். அப்படிதான் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் கேட்டாங்க துவா. அப்போ தான் அவங்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நாமளும் கேட்கும்போது வெறும் காசுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, வெறும் வீடுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பதில் அந்த காசு கிடைச்சா நான் இந்த நன்மையை செய்வேன் சேர்த்து கேளுங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிரந்தரமாக அந்த செல்வம் கிடைக்கும். இப்போ அந்த ஓத வேண்டிய திக்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹில் லத்தீஃபில் ஹபீர், சுபஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். இதுதான் அந்த திக்ரு. இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கும். நம்ம திக்ரு அப்படின்னு சொன்னாவே அல்லாஹ்வை நினைவு கூறுவது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அதில் அல்லாஹ் ரொம்ப விரும்புவது இந்த சுபஹான் அல்லாஹ் தான். ஏன் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான்னா, இந்த பூமியை விட அல்லாஹ்விற்கு அதுதான் பிடிக்கும். அந்த சுபஹான் அல்லாஹ் அப்படிங்கக்கூடிய தன்மை வேறு யாருக்குமே பொருந்தாது. சுபஹான் அல்லாஹ்னா பரிசுத்தமானவன் அர்த்தம். நம்ம அல்லாஹ்வை தவிர பரிசுத்தமானவன் சொல்லிட்டு மரத்தையோ இல்லை மனிதர்களையோ யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் பரிசுத்தமானவன். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த உயிரினத்துக்கும் அது பொருந்தாது. அதே நேரத்தில் அப்படியே அதை விட்டுப்பட்டு மற்ற திக்ரெல்லாம் நமக்கு தெரியுமே, அல்ஹம்துலில்லாஹ் புகழுக்குரியவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அல்லாஹுக்கு தான் பொருந்தும். ஆனால் மனிதர்களுக்கும் சில நேரத்தில் என்ன வரும்? புகழுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களும் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக மிகப்பெரியவர்களாக இருப்பாங்க. ஆனால் யாருக்குமே பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம மற்ற திக்ரை விட இது ரொம்ப சிறப்புங்கிறோம். அந்த சுபஹானல்லாஹ் கொண்டு வந்தது தான் இது. அதில் முதல் வரியில் பார்த்தீங்கன்னா லத்தீஃபுல் ஹபீர், அதாவது நுட்பமான அறிவுடையவன், மிகப்பெரியவன் அர்த்தம். அல்லாஹ்வை பார்த்தீங்கன்னா அவன் அறிவார்ந்ததுலேயே மிக பெரியவனாக இருக்கான்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தான் என்ன பண்ணுறான்? நமக்கு நிர்ணயித்து கொடுத்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா ரப்பில் அர்ஷில் அலீம்னு வரும். அவன் தான் அர்ஷுடைய ரட்சகன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒன்று என்ன சொல்கிறோம்? அவனுடைய இஸ்மையை சொல்கிறோம், அவனுடைய குணத்தை சொல்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? அவனுடைய ஆளுமையை, ஆட்சியை சொல்கிறோம். அப்போ இது ரெண்டையும் சேர்ந்தது தான் இது. இந்த திக்ரில் பார்த்திங்கன்னா இரண்டு திருப்தியுமே நீங்கள் பெற்றுறீங்க. அதாவது அல்லாஹுடைய சக்தியும் சொல்லிட்டீங்க, இன்னொன்று அவனுடைய குணத்தையும் சொல்லிட்டீங்க. அவன் நல்லவன், அவன் நினச்சானா என்ன வேணால் செய்வான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ரெண்டையுமே சொன்னதுக்கு சமமாக இருக்கும். அப்படிப்பட்ட திக்ரு தான் இது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம் தினமும் ஓதுங்க. ஓதும் போது பொறுமையாக ஓதுங்க. ஓதிட்டு உணர்ந்து மனதார அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை நிரப்பமாக கொடுப்பான். இது அதற்கான வார்த்தையாக இருக்கிறது. அல்லாஹ்வே போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவை ஜாயின் பண்ணிக்கோங்க.